அனைவருக்கும் வணக்கம். வண்ணாரிம்மன் ஆஸ்ட்ரோ தளத்தின் வாயிலாக உங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி. தனு ராசி, தனு லக்ன நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாங்க. தனு ராசிக்கு இந்த மாத பிற்பகுதியில் செலவுகள்லாம் ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே வருங்க. தேவையற்ற செலவுகள் பல நடந்திருக்கலாங்க. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருங்க. ஒரு சிலருக்கு பூமி வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. விற்கணும்னு நினச்ச இடத்தையெல்லாம் இந்த சமயத்தில் விற்று வேறு இடம் வாங்குறதுக்கான அமைப்புகளும் இருக்குங்க. இந்த மாதத்தில் எந்த காரியத்தை தொடங்கினாலும் அது வெற்றிகரமாக முடியுங்க. உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு எந்த வேலை செஞ்சாலும் அதுக்கு தக்க பாராட்டுகள் இந்த மாதத்தில் கிடைக்க பெறுங்க. உயரதிகாரியோட சப்போர்ட் முழுமையாக கிடைக்குங்க. மற்றவங்க வியக்கிற வகையில் உங்களோட வேலைகள் இருக்குங்க. வேலைப்பளுவும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குங்க. அதுக்கேற்றவாறு சன்மானமும் பெருகுங்க. ஒரு சிலருக்கு உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. தொழில் செய்கிறவங்களுக்கும் ஒரு சீரான வளர்ச்சியை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாங்க. கூடவே வருமானத்துக்கு தக்கவாறு செலவுகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே போல தாங்க வியாபாரிகளுக்கும் கூட்டா தொழில் செய்கிறவங்களுக்கும் வருமானம் ஏற்பட்டாலும் கூட செலவுகளும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் அந்த செலவுகள்லாம் ஒரு நியாயமான செலவுகளாக இருக்குங்க. முன்னாடி போல் வீண் செலவுகளாக இருக்காதுங்க. கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் மாதத்தோட முதல் 3 வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக இருப்பாங்க. குடும்ப பொறுப்புகளையும் பகிர்ந்துக்கிட்டு நல்ல முறையில் குடும்ப நிர்வாகம் நடக்குங்க. திருமண முயற்சிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல வரன் அமையறக்கு முதல் 3 வாரங்களில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதே போல தாங்க 2வது திருமணத்துக்காக முயற்சிக்கிறவங்களுக்கும் மாதத்தோட முதல் 3 வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதனால் தொடர்ந்து முயற்சிக்கலாங்க. புத்திர பாக்கியத்துக்காக எதிர்பார்க்குறவங்களுக்கு முதல் 3 வாரத்தோட கம்பேர் பண்ணல கடைசி வாரம் ரொம்ப சிறப்பானதாக இருக்குங்க. நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாங்க. அதே போல தாங்க குழந்தைகளோட உடல்நலம் ஏதாவது பாதிப்புக்குள்ளாச்சுன்னா கடைசி வாரத்தில் அதெல்லாம் சரியாயிருங்க. அது மட்டும் இல்லாத உங்கள் குழந்தைகளோட ஏதாவது வாக்குவாதமோ மனக்கசப்புகளோ ஏற்பட்டிருந்தாலும் கடைசி வாரத்தில் அதெல்லாம் சரியாயிருங்க. கடைசி வாரத்தில் உங்களோட குழந்தைகளோட செயல்பாடுகள் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குங்க. குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் உங்களோட எண்ணங்களும் செயல்களும் ரொம்ப வேகமாக இருக்குங்க. அதுக்கு தக்கவாறு உங்களுக்கு வெற்றிகளும் கிடைக்குங்க. அதற்கடுத்ததாக மாணவர்களை பார்க்கும்போது பள்ளியில் படிக்கிற மாணவர்களாகட்டும் கல்லூரியில் படிக்கிற மாணவர்களாகட்டும் 2 பேர்த்துக்குமே இந்த மாதத்தில் சிறப்பாக தாங்க இருக்குது. 2 பேர்த்துக்குமே படிக்கிறதில் புரிஞ்சுக்கிறதுல எந்த சிக்கலும் இருக்காதுங்க. ஒரு சிலருக்கு தேவையற்ற சாவகாசத்தினால கவனச்சிதறல்கள் ஏற்படலாங்க. அதில் மட்டும் சற்று எச்சரிக்கையாக இருக்கணுங்க. பூர்வீகத்தில் ஒரு சில நெருக்கடிகளை இந்த மாதத்தோட முதல் 3 வாரத்தில் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. பூர்வீகத்தில் தொழில் செய்கிறவங்களுக்கும் இது பொருந்துங்க. மாதத்தோட கடைசி வாரத்தில் அதெல்லாம் குறைஞ்சிருங்க. இந்த மாதத்தோட கடைசி 2 வாரத்தில் தந்தையோட உடல்நலத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அதெல்லாம் சரியாயிருங்க. தந்தையோட முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாத தந்தை வழி சொந்தங்களோட ஏதாவது சின்ன பிரச்சனைகளோ மனக்கசப்புகளோ இருந்தாலும் அதெல்லாம் நீங்கிருங்க. கவர்மெண்ட் சார்ந்து தொழில் செய்கிறவங்களுக்கும் இந்த மாதத்தோட கடைசி 2 வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. நல்ல பலன்களை நிறையா அனுபவிக்கலாங்க. கலைத்துறையினர் கலைத்துறை சார்ந்து தொழில் செய்கிறவங்களுக்கும் இந்த மாதத்தில் நிறைய வேலைகள் வருங்க. கூட வருமானமும் வருங்க. அதுபோலவே தாங்க ரியல் எஸ்டேட் சார்ந்து தொழில் செய்கிறவங்களுக்கும் சில நன்மைகளை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாங்க. சொத்துக்கள் வாங்கிறதுக்காகவோ இல்லை குழந்தைகளுக்காகவோ ஏதாவது ஒரு சிறு கடன் தொகை ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குங்க. 10வது ஸ்தானத்தில் கேது பகவான் இருந்து குரு பார்வையும் கூடவே இருக்கிறதுனால நீதித்துறையில் இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த காலகட்டங்கள் ரொம்ப சிறப்பாகவே அமையுங்க. சிறப்பான முன்னேற்றமும் நல்ல வளர்ச்சியும் தொழிலில் பெறலாங்க. அது மட்டும் இல்லாத தனவரவும் சூப்பராக இருக்குங்க. அடுத்ததாக இந்த மாதத்தில் எங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறதையும் பார்த்துடலாங்க. களத்திர ஸ்தானமான 7வது ஸ்தானத்துக்கும் தொழில் ஸ்தானமான 10வது ஸ்தானத்துக்கும் அதிபதியான புதன் பகவான் ஆகஸ்ட் 22ஆம் தேதி வக்ரம் பெற்று 8வது ஸ்தானமான கடகத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அதனால் கணவன் மனைவி உறவில் சற்று எச்சரிக்கை தேவைங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சும் போகணுங்க. தேவையற்ற பேச்சுக்களை குறைச்சிக்கணுங்க. அதே போல தாங்க தொழில் செய்கிறவங்களுக்கும் பெரிய சேஞ்சஸ் எதுவும் ஆகஸ்ட் 22ஆம் தேதிக்கு மேலே செய்யக்கூடாதுங்க. பெரிய தொகையை கடனாக கொடுக்கறதோ வாங்குறதோ கூடவே கூடாதுங்க. கடைசி 10 நாள் எந்த சிக்கல் தரக்கூடிய வேலைகளையும் செய்ய வேண்டாங்க. உத்தியோகத்துக்கு போகிறவங்களும் உயரதிகாரியோடவோ உடன் பணிபுரியறவங்களோடவோ ஆகஸ்ட் 22ஆம் தேதிக்கு மேலே கடுமையான சொற்களை பேச வேண்டாங்க. இந்த மாதம் முழுவதுமே
ராசிக்கோ இல்லை ராசிநாதனுக்கோ செவ்வாயோட தொடர்பு இருக்குங்க. இந்த அமைப்புனால நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கலைன்னா ஒரு இரிட்டேஷனும் கோபமும் ஏற்படுங்க. அதை வெளிக்காட்டும் போது ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்கலாங்க. அதனால் அதுலேயும் கொஞ்சம் எச்சரிக்கை தேவைங்க. மாத பிற்பகுதியில் தனுசு ராசிக்கு யோகரான சூரிய பகவான் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராத அவர் பார்த்துக்குவாருங்க. மொத்தத்தில் ஆகஸ்ட் மாதம் தனுசு ராசி தனுசு லக்ன நண்பர்களுக்கு ஒரு சீரான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையுங்க. மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கலாங்க. நன்றி.